இன்னைக்கு ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா ஒரு பெண்ணால சாதாரணமா வெளில வர முடியும். எல்லாருமே யோசிக்கிற விஷயம் நம்ம ஐடென்டிட்டி என்ன ஆகும், நம்மள எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு ஆணுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஃப்ரம் பர்த் டு டெத். பட் ஆனால் இதே ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் மூலியமா தெரிய வரும். நம்ம இன்னைக்கு பிரச்சனைனா போய் நிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். பேரண்ட்ஸ் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். ஏன்னா பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அடுத்தது போகக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் மெடிக்கல் டெஸ்ட். அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடக்கும்போது நீ ஒரு விமன் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இன்னுமே பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் வலையில கொண்டுட்டு வரதே பார்த்தோம் அப்படின்னா அந்த மார்ஃபிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, எடுத்துட்டு போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அது நீங்க வந்து சைபர் கிரைம்ல ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போது எவ்ரிதிங் வில் பி ரிமூவ். ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலே வந்து எல்லாரும் வந்து வாரிசு பிறந்துருச்சு அப்படின்னு கொண்டாடுறதும், இதே ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் எல்லாரும் சொல்றது இப்போதே நீ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிரு. ஹோம்லி டிஎன்ஏ பெண்களுக்கு வணக்கம். எந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி விமனுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி தப்பு நடக்கும் போது அதை எப்படி லீகலா வந்து அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம நிறைய பெண்கள் வந்து கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் தான். ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதிகமா கேர்ள்ஸ்க்கு கிரைம் நடக்குது. உங்ககிட்ட கேர்ள்ஸ் அந்த விமன் வந்துட்டு என்ன மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க? சிஎஸ் ஆக்சுவலி அந்த விமென் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம இதுல பெருசா பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பர்த் டு டெத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இல்லையா? ஏன்னா இந்த ஏஜ்ல தான் இவங்களுக்கு கிரைம் நடக்கும், இப்படிதான் கிரைம் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அப்படியே வந்துட்டு டோட்டலா வந்துட்டு அந்த ரீவைண்ட் பண்ணி எல்லாம் திரும்ப பின்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பிஃபோர் டிகேட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த லைக் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தென் சொசைட்டி மேல விமன் லைக் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்க இன்னைக்கு வந்து ஐ திங்க் எல்லா ஃபீல்ட்லயும் வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒர்க் டு டில் டிசிஷன் மேக்கிங் வரைக்கும் இன்னைக்கு விமனோட ரோல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு ரீசன் வந்து அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது இல்லையா? ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் வீட்டுல விமன் இருந்தாங்க, அதை தாண்டி சரி ஸ்கூல் அனுப்பலாம், விச் மீன்ஸ் அது கூட கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஸ்கூல் போனாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் கேப்ல என்ன ஆச்சு அப்படின்னா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இல்ல நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், நீ இப்போ காலேஜ் போ படி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்புறம் காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்தது. அப்படியே படிச்சாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு கட்டத்துல வந்து இல்ல நீ படிச்சது எதுக்காகனா உன் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற வரைக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது இல்லையா? சோ அதனை தாண்டி அதுக்கப்புறம் ஒர்க்ன்ற ஒரு எக்ஸ்போஷருக்கு விமன் வந்தாங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நமக்கு அந்த முன்னாடி எடுத்துக்கிட்டோம் ரீசெண்ட் இயர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாமே வந்து திரும்ப விமனை பின்னுக்கு தள்ளுதோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அதாவது ஸ்கூல்ல நடந்த கிரைம்ஸா இருக்கட்டும், தட் இஸ் அகெயின்ஸ்ட் கேர்ள் சைல்டு, ஓகே, தட் இஸ் விமனுக்கு வந்து ஒர்க் பிளேஸ்ல நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல சொசைட்டில நடக்கிறதா இருக்கட்டும், இல்லப்பா போதும் வெளியில போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, பொம்பளை பசங்களை வெளியில அனுப்புறதுக்கே இந்த காலகட்டத்துல பயமா இருக்கு, அதனால நம்ம சேஃபா இருந்தா போதும் வீட்லயே வச்சுக்கலாம். எப்படின்னா இப்ப பேரண்ட்ஸ் எப்படி நினைச்சாங்கன்னா ஒரு கட்டம் வரைக்கும் திரும்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பொம்பளை புள்ளைய பெற்ற வரைக்கும் லைக் எல்லாம் பண்றோம், பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துற வரைக்கும் நம்ம பத்திரமா பாத்துக்கணும், நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்னைக்கு அது மேபி ரேஷியோஸ் இருக்கு, இன்னும் மாறிக்கிட்டு வருது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது எல்லாரும் அப்படி கிடையாது. பட் இன்னும் இது சஸ்டெயின் ஆயிட்டு தான் இருக்கு. அதாவது என்னன்னா வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலே வந்து எல்லாரும் வந்து வாரிசு பிறந்துருச்சு அப்படின்னு கொண்டாடுறதும், இதே ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் எல்லாரும் சொல்றது இப்போதே நீ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிரு இல்லையா? விச் மீன்ஸ் நகை போட்டு கல்யாணம் பண்ணணும். அது வந்து எப்படின்னா ஒரு டியூட்டியா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது எப்படின்னா ஒரு பொம்பளை பசங்களை படிக்க வச்சு அவங்களை வந்து ரொம்ப இண்டிபெண்டா கொண்டு வரணும்ன்றது டியூட்டி தாண்டி நம்ம வந்துட்டு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாலே நம்ம சேர்த்து வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு சில பேரோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. என்னன்னா வந்து நம்ம இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறது பதிலா அதை நகையா சேர்த்து வச்சுக்கலாம், அதை வந்து நம்ம டவுரியா கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா டவுரி கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆண்கள் மேலேயும் நம்ம தவறு சொல்லணும் இல்லையா? ஏன்னா நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், எனக்கு இவ்வளவு வேணும் டிமாண்ட் பண்றது, இல்ல மந்த்லி இவ்வளவு ஏர்ன் பண்றேன், எனக்கு இவ்வளவு வேணும் டிமாண்ட் பண்றது, அந்த டிமாண்டிங் ஃபேக்டர் இருக்க இந்த பக்கம் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் வந்து ஒரு பக்கம் அந்த ஒரு பயம் ஏற்படுது, சேர்த்து வைக்கணும். இதனால எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அதாவது ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது விச் மீன்ஸ் இல்லிட்ரேட்டா இருக்கக்கூடாது, அதனால ஒரு டிகிரி படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சில இடத்துல இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கு ரேஷியோ வைஸ் வந்து 70% அது ஜாஸ்தி இருந்தாலும், தட் இஸ் படிச்சு வெளியே வரவங்க இருந்தாலும்
இந்த ஸ்ட்ரகிள் பண்ணி புரிய வச்சு வரவங்க ஒரு பக்கம், இல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி புரிய வைக்க முடியாம போய் அவங்க கனவுகளை தொலைச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஓகே, சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு வந்து அது ஏஜே கிடையாது. ஒரு விமன் ஒரு கேர்ள் லைக் ஃப்ரம் பர்த் டு டெத் வந்து ஒரு இதனால அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இதனால அவங்க வந்துட்டு நாளைக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இல்ல வந்து கோர்ட்டை நாடி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்டே இல்ல, பிளஸ் ஒரு ஏஜே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு இன்னும் இந்த சொசைட்டி பிளேமிங் அண்ட் ஷேமிங் அப்படிங்கிறது விமனை நோக்கி தான் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸோட கடமை வந்துட்டு அந்த மேரேஜ் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்காங்களா பார்த்தா ஒரு 75% 25% தான் வந்து வந்து ஹாப்பியா இருக்காங்க. மற்றபடி வந்து நிறைய பேருக்கு இன்னுமே அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடக்கும் போது நீ ஒரு விமன் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இன்னுமே பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி அந்த விமன் வந்து லீகலா அப்ரோச் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது எப்படி வந்து அப்ரோச் சிஎஸ் ஆக்சுவலி இங்க அகைன் அந்த சொசைட்டியோட ரோல் தான். பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் வந்து ஊரறிய கூப்பிட்டு கல்யாணம் பண்ணும், சொந்த என்ன நினைக்கும், பந்த என்ன நினைக்கும், ஊர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னா இதே ஒரு சொசைட்டில ஒரு இன்ஃபுளுன்ஸ்டான பர்சன் பண்ணும்போது அது ரொம்ப நார்மலா எடுத்துக்கிறாங்க. இதே எதிர்த்த வீட்லயோ பக்கத்து வீட்லயோ நம்ம வீட்லயோ நடக்கும்போது அது பெரிய குற்றமா பாக்குறாங்க இல்லையா? ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் என்ன ஆகுனா விமன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஓகே, பட் இன்னைக்கு டு அன் எக்ஸ்ட்ரீம் போகும்போது அகைன் எங்கன்னா லைக் பெத்தவங்க கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அங்க அவங்க புரிஞ்சு நடந்துக்கும் போது அட்லீஸ்ட் அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வருவாங்க. அவங்க வந்து என்னன்னா தப்பான முடிவுக்கு போக மாட்டாங்க. நமக்கு ரீசனா நடந்த கேசஸ் நிறைய பார்த்திருக்கோம். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் அது சொல்லும்போது நமக்கு வந்து நிக்கிறது ரெதன்யா கேஸா தான் இருக்கும் அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லியும் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த கேசஸ் எல்லாம் என்னன்னா நீங்க எனக்கு கொடுத்த விஷயம் எல்லாம் ஈவன் கோல்டன் இதுல இருந்து எல்லாமே பத்திரமா இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயம். நான் இறந்துட்டா கூட என்ன அவங்க வீட்டுல ஃபைனல் விஷயம் பண்ண விட்டுறாதீங்க, நான் அங்க வரேன், அப்பதான் வந்து என்னோட லைக் சோல் வந்து இதுவாகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நிஜமாவே அங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ரீதியா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா விமன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்ன ஆகும்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு மானிட்டரி சப்போர்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் ஒரு செகண்டரி. ஓகே, அந்த ஒரு லைக் மாரல் சப்போர்ட்ன்றது ஒண்ணு வேணும் இல்லையா? நம்ம இன்னைக்கு பிரச்சனைனா போய் நிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். பேரண்ட்ஸ் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு போக்சோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும், பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸா இருக்கட்டும், இல்ல விமன் ஒரு சைல்டு, இந்த மாதிரி எங்க நடந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்க்க தவறிடுறாங்க. அப்ப இந்த போக்சோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுறது எப்படி அப்படின்னா நோன் பர்சன்னால, வீட்டுல இருக்கக்கூடியவங்களால, இல்ல ஃப்ரெண்டுனால, கூட விளையாடுற பசங்களால நடக்குது. ஒரு கடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பெண் பிள்ளைக்கு வந்து ஒரு லைக் ஒரு பயாலஜிக்கல் சேஞ்ச் நடக்கும் போது வருது, திடீர்னு வயிறு வலி வருது, ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது தான் பேரண்ட்ஸ் உட்கார வச்சு பேசுறாங்க சில இடத்துல. ஓகே, சில பேர் தான் அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிருக்காங்க. முன்னெல்லாம் நமக்கே ஞாபகம் இருக்கும், ஒரு 90s பீரியட்ல நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் பேரண்ட்ஸ் கேட்பாங்க நம்மள இல்லையா? அதாவது இன்னைக்கு என்ன நடந்தது ஸ்கூல்ல ஏது. சில பேரண்ட்ஸோட சைக்காலஜி எப்படி போயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்காக தான் நான் சேர்த்து வைக்கிறேன், விச் மீன்ஸ் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களுக்காக தானே நான் சேர்த்து வைக்கிறேன், சோ குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நான் ஓடுறேன் அப்படின்னு மார்னிங் குழந்தைங்க எந்திரிக்கும் போது ஸ்கூல் போகும்போது இவங்களும் போயிடுவாங்க, ஈவினிங் குழந்தைங்க வந்து டயர்ட் ஆகி தூங்குற டைம்ல இவங்க ஒர்க்கை விட்டு வருவாங்க. அப்படின்னு இருக்கும் போது குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் அந்த இடத்துல இல்ல. சோ அந்த ஒரு கேப் பெருசா கிரியேட் ஆகும். சோ அந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அங்க ஏற்படும் இல்லையா? சோ குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஓகே, அந்த இடத்துல சில குழந்தைகள் வழி தவறி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையுது அந்த இடத்துல ஒரு பக்கம். இன்னொன்னு நடந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லாம நாலு பின்ன கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமாவும் போகுது. சோ பேரண்ட்ஸோட ரோல் அப்படிங்கிறது அந்த ஒரு இதே ஆண் பிள்ளைகளும் சில இடத்துல இருக்கு. ஓகே, இப்ப ரீசெண்டா வந்து நமக்கு நார்த்ல நடந்த ஒரு இஷ்யூ, அதாவது 33 சிறார்கள் வந்துட்டு லைக் 2 பேரால ராஜ்பவன் துர்காவதி அப்படின்ற 2 பேரால இது பண்ணி அவங்களுக்கு வந்து February 2026 வந்து டெத் பெனால்டி கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த குழந்தைங்களை எப்படி வந்து ஈர்த்திருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கேம்ஸ் வீக்லி 10 ரூபாய் கொடுத்து PS4 PUBG இதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைங்களை அங்க ஈர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது 1 இல்ல 2 இல்ல 10 வருஷமா நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் சிபிஐக்கு ஒரு ரகசிய பென்டிரைவ் கொடுக்கப்பட்டு அந்த பென்டிரைவ் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட போதுதான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட 47 கண்ட்ரீஸ்க்கு இது வந்து டார்க் வெப் மூலியமா பரவப்பட்ட ஒரு விஷயம். அப்ப 10 வருஷமா அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் சேஞ்ச் தான். அகைன் ஒரு ஆணுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஃப்ரம் பர்த் டு டெத். பட் ஆனா இதே ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் மூலியமா தெரிய வரும் இல்லையா? அந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஒரு கிரைம் நடக்குது இது அப்படின்னா 2 விஷயம் இங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஒண்ணு. ஓகே, அது பீங்கிட்ட, ஏன்னா இங்க அதே அந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன நடந்ததுன்ற கரெக்டான வேர்ட்ஸ் போட்டு கூட அந்த அந்த லைக் பிள்ளைகளெல்லாம் அங்க சொல்ல முடியல. ஏன்னா அதுல 3 வயசு 18 வயசுக்கு மேல வரைக்கும் கிட்டத்தட்ட 33 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு பெண்கள்னா அந்த வேர்ட்ஸ் என்ன நடந்தது என்ன ஏதுன்னு அவங்களுக்கே அவ்வளவு பயம் இருக்கு. இன்னைக்கு ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா ஒரு பெண்ணால சாதாரணமா வெளில வர முடியுமா?
எல்லாருமே யோசிக்கிற விஷயம் நம்ம ஐடென்டிட்டி என்ன ஆகும், நம்மள எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க ஆன காமன் நோட் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட அவங்க வேலை முடிஞ்சிட போறது இல்ல, கேஸ் ஃபைல் பண்றதோட அவங்க வேலை முடிஞ்சிட போறது இல்ல. இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்குது ஏன்னா ஸ்டில் இது வந்து சென்சிட்டிவ் கான்டென்ட்டா தான் இருக்கு இந்த இடத்துல இல்லையா. ஏன்னா ஒரு பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்குதுன்றது ஈவன் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமனா கேர்ள் சைல்டா இருந்தாலும் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட். ஏன்னா பெண்கள் வந்து நாட்டின் கண்கள், அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த பாரதி கண்ட புதுமை பண்ணி இது எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் திரும்ப தொடர்ந்து இல்லையா. பட் ஒரு பக்கம் அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் ஒரு பக்கம் அவங்களுக்கு வெளியில வந்து பாதிக்கப்படமோ சொல்லக்கூடிய உரிமைகள் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஓகே, ஏன்னா வராங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கோ அதனை நோக்கி பல கேள்விகள் அங்க வைக்கப்படும் இல்லையா. ஏன்னா பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அடுத்தது போகக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் மெடிக்கல் டெஸ்ட். அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. அடுத்தது அதுக்கு உண்டான எவிடன்சஸ் கொடுக்கணும். ஒரு ஆப்போசிட் பர்சனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இல்ல அரெஸ்ட் பண்றாங்கன்னு போது அடுத்த ப்ராசஸ், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் வந்து ப்ராசஸ் ரொம்ப பெருசு இல்லையா. அதை ஒரு பக்கம் பெண்களும் ஸ்ட்ராங்கா நிக்கணும், இன்னொரு பக்கம் சொசைட்டியும் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே இல்லையா. இப்போ இன்லாஸ் வீட்ல வந்து அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதுன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல நம்மளோட சிப்ளிங்ஸ் கிட்ட வந்து நம்ம அந்த மாரல் சப்போர்ட் கேட்போம். பட் இப்போ ஓன் ஹவுஸ்ல பேரண்ட்ஸ் வழியாவே நிறைய பேருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ், இது நிறைய பேர் பேச மாட்டாங்க. இருக்கு ஈவன் டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் சம்திங் கல்யாணம் ஆகி போற வீட்டுல தான் கிடையாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் சம்திங் அண்டர் ஒன் ரூஃப். ஓகே, அதாவது பேரண்ட்ஸாலே நடத்தப்படுது அப்படின்னாலும் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் டொமஸ்டிக் வயலன்ஸ். இப்போ அதுக்கு வந்து ஒரு சைல்டு வந்து எனக்கு வந்து இவ்வளவு நடக்குது, எனக்கு சப்போர்ட் யாருமே இல்ல, நான் இது இப்படி வந்து அப்ரோச் பண்ணி எப்படி கேஸ் ஃபைல் பண்றதுன்னா அது என்ன மாதிரி லீகலா மூவ் பண்ணலாம்? எஸ், சி அது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டாலே, ஏன்னா இங்க ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். சொல்ற மாதிரி அவுட் சைடர்ஸை தாண்டி வீட்டுக்குள்ள இருக்கவங்களால எனக்கு நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது சொந்த உறவுகளால இங்க பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் நடக்குது. அதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா அந்த பெண் அவங்களுடைய கனவுகளை வந்து நிரூபிச்சு வெளியில வருது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு விமன் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியில வராம இருக்க ரீசன் வந்துட்டு அவங்க கனவுகளை அவங்க நிறைவேற்றணும்ன்ற ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா சைலண்டா மௌனம் சம்மதம்ன்ற மாதிரி என்ன ஆயிடுதுன்னா சைலண்டா இருக்கிறதுனால நீ எக்ஸப்ட் பண்ணிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு இங்க டியூரேஷன் மேட்டர்ஸ். நீங்க எவ்வளவு ஒரு விஷயத்துக்கு கீழே வந்து நீங்க கஷ்டப்படுறீங்களோ அது எவ்வளவு சீக்கிரம் வெளியில கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு வருஷம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில வரேன் அப்படின்னும் போது அந்த 1 இயர்க்கான பீரியட் என்னன்றது அகெயின் அதுக்கான ரீசனபிள் விஷயம் சொல்ல வேண்டியதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அகைன் அது உங்களுக்கு ஒரு பேக்லாக் ஆயிடும் அந்த இடத்துல இல்லையா. அந்த மாதிரி விமன் எங்க இருந்து பாதிக்கப்பட்டாலும் ஓகே, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தைரியமாக வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் இல்ல வீட்டுல இருக்கவங்களாலே அப்படி நடக்குது, என்னால இதுக்கு மேல டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அகெயின் அவங்களுக்கு இருக்க ஒரு சொல்யூஷன் வந்து லைக் ஒன்னு பிரைவேட் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவோம், இன்னொன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட். ஒன்னு லைக் போலீஸ் நாடி கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு விஷயம், இல்ல மெஜிஸ்ட்ரேட் கிட்ட டைரக்டா கொடுக்கப்படுற ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும். இதெல்லாம் தாண்டி சில பேருக்கு இருக்கும் என்ன வந்து வீட்டை விட்டு வெளியில விடல, என்ன வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இன்னைக்கு எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மொபைல். சில இடத்துல மொபைல் எல்லாம் வாங்கி வச்சிருவான் இல்லையா. ஏன்னா என்னன்னா நான் இதுக்கு மேல படிக்கணும்னு சொல்லும் போது, இல்லைன்னா சில பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது லவ்ன்ற விஷயம் தெரிய வரும்போது அவங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும் போது இல்ல இம்மிடியட்டா நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அவங்க மனசை மாத்தணும்னு சொல்லி அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கும் போதுதான் வந்து காமனான ஹெல்ப் லைன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் 100க்கு ஒரு கால் பண்ணி, ஏன்னா அது வந்து 24/7 அசிஸ்டன்ஸ் இல்லையா. ஒரு 100 கால் பண்ணி சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கவர்மெண்ட் போர்ட்டல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க மேற்கொள்ளலாம். ஓகே, ஒண்ணு இல்ல எந்தவித சோர்சஸும் அவங்களுக்கு இல்ல அப்படின்னா அகைன் வீட்டுல இருக்கவங்களை ஏதாவது கன்வின்ஸ் பண்ணலாம், இல்ல வீட்டுல இருக்கவங்க கிட்ட அகைன் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகலாம். ஓகே, இன்னொன்னு நமக்கு இங்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 181. ஓகே, அதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் சப்போர்ட், கவுன்சிலிங் அண்ட் எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் எல்லாமே அதுல கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கொடுக்க வேண்டியது கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் சப்போர்ட் தான். ஓகே, ஏன்னா நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கப்படுறது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா திரும்பி பார்க்கும்போது நமக்குன்னு யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிட்டு நம்ம டிராவல் பண்ணலாம் இல்லையா. நமக்குன்னு யாருமே இல்லைன்னும் போது யாருக்காக இந்த லைஃப் எதுக்காக அப்படின்னு நினைக்கும் போதுதான் நிறைய தப்பான முடிவுகள் அங்க எடுக்கப்படுது. சில ஆண்களும் இதுல வந்து எடுத்துடுறாங்க நிறைய இடத்துல. இது இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்லயா இருக்கட்டும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டார்ச்சர்ல தப்பான முடிவு எடுக்கக்கூடிய ஆண்களும் ஆண் பிள்ளைகளும் இங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த 181 ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லைன்னா 1091 தட் இஸ் போலீஸ் ஹெல்ப்லைன். இதுவும் வந்து ஹராஸ்மெண்ட், த்ரெட், ஸ்டாக்கிங், வயலன்ஸ் ஒரு இம்மீடியட் போலீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஹெல்ப்லைனை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கூட போகும்போது 112 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, நேஷனல் நம்பர் ஃபார் ஆல் எமர்ஜென்சி இது. ஓகே, அதாவது ஏதாவது ஒரு அன்சேஃபான சுச்சுவேஷன் நான் உணர்றேன் அப்படின்னா கேன் கிவ் அ கால் டு தட் நம்பர். அப்புறம் முக்கியமா நம்ம எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 1930 தட் இஸ் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர்.
ஓகே, தட் இஸ் ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஸ்டாக்கிங் நடக்குது, இல்ல போறீங்க ஏதாவது பிளாக்மெயில், ஹேக்கிங், இல்ல செக்ஸ்டார்ஷன், செக்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு டெக்ஸ்டஸ் வருது, இல்ல சோஷியல் மீடியா அபியூஸ், இல்ல ஆன்லைன் ஃப்ராட், மணி ரிலேட்டட், அந்த இது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் வலையில கொண்டுட்டு வரதே பார்த்தோம் அப்படின்னா அந்த மார்ஃபிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகே, எடுத்துட்டு போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அது நீங்க வந்து சைபர் கிரைம்ல ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போது எவ்ரிதிங் வில் பி ரிமூவ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் அதுலேயே வந்து நேஷனல் சைபர் கிரைம் லைக் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து விமென்க்கு எல்லாமே. இதே சைல்டா இருக்காங்க அப்படின்னா 1098, ஓகே, யூனிவர்சல் சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர், நீட் அண்ட் லைக் கேர் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, இல்லை என்னால வெளியிலே போக முடியல, பட் வீட்டில் இருக்க எங்கிட்ட ஃபோன் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழியை பின்பற்றலாம். ஓகே, இல்ல இதனை தாண்டி எனக்கு எதுவுமே ஆக்சஸ் கிடையாது அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகலாம். இங்கெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, போர்ட்டல்ல நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூ வில் கெட் அ கால் பேக், என்ன நடந்தது ஏது அப்படிங்கிற விஷயம். இல்லைங்க இந்த மாதிரி வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி போது ரெக்கவரி ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கும். கண்டிப்பா நடந்து அதுக்கு உண்டான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அங்க எடுக்கப்படும். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில வந்துட்டு மேரிட்டல் ரேப் பத்தி பேச மாட்டாங்க. போனோகிராஃபிக் இதுல வந்து பார்த்துட்டு என்ன அந்த மாதிரி பண்ண சொல்றாரு, ஓகே, நைட் ஃபுல்லா வந்து என்ன டார்ச்சர் பண்றாரு. ஓகே, அங்கேயும் சில ஆண்கள் வந்து ரொம்ப கடுமையா நடந்துக்கக்கூடியது இருக்கு. ஒரு விமன் வந்து ஒர்க் எல்லாம் போயிட்டு வராங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இல்லை எனக்கு இன்னைக்கு வேண்டாம் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னாலுமே அடுத்தது சில ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அப்படி வேற யாரையாவது பார்த்துக்கலாம், இமீடியட்டா போன உடனே வந்துட்டாங்கப்பா வாங்க 2 பேரையும் கட் பண்ணி விட்டுறலாம், அவ்வளவுதான், டிவோர்ஸ் கிராண்டட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு லைஃபும் அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம். செக்ஸ் ஒர்க்கர்ஸும் இருந்தாலுமே வித்தவுட் தேர் பெர்மிஷன் வந்து டச் பண்ணாலுமே இட் அமௌண்ட்ஸ் டு ரேப் என்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.